வைரமுத்து செத்து போன மாதிரி திவசம்லாம் பண்ணோம். இது அவர் வீட்டுக்கு முன்னாடியே பிளாட்ஃபார்ம்ல வச்சு பண்ணோம். அப்ப காவல்துறை அனுமதி, இது மாதிரிலாம் பல பிரச்சனைகள் நடந்தது. எங்கெல்லாம் அவர் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தினாரோ எல்லா இடத்துலயும் காமராஜர் அரங்கத்துல போய் நிகழ்ச்சி நடத்துறாருன்னு ஒண்ணு அந்த இடத்துல தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்துமணி சார் அரசவை புலவராக இந்த வைரமுத்துவுக்கு கவிதை எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியுமா, இல்ல நம்முடைய தர்மி மாதிரி எங்கேயாவது எழுதி கொடுத்ததை வாங்கி வந்து பண்றாரா, அதெல்லாம் பெரிய கேள்விக்குரிய விஷயம். இந்த பொன்முடி பேச்சினால தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் கலவரம் நடக்கல, எந்த இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடக்கல, போராட்டம் நடக்கல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படல. நீங்க இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டுல தமிழுக்கான மரியாதை, தமிழை இல்லாம செய்யணும், உங்க வீட்டுல சாதாரணமா ஒரு வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலம் பேசணும்னு சொன்ன ஈவேராவினுடைய வழிவந்தவர்கள். அதனால இவங்களுக்கு தமிழோ, தமிழ் சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் மூலம் வளர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீகமோ, கடவுள்களோ இதை பத்தி எல்லாம் மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நீ தமிழ்நாட்டுல இத்தனை திருக்கோயில்கள் ஒன்னும் பூஜை பண்ணாம ஒரு கால பூஜை இல்லாம இருக்கு, 35,000 கோயில்கள் இடிஞ்சு விடக்கூடிய நிலையில இருக்கு, அதை பாதுகாக்க வேண்டிய நீ ஏன் இது செயல்படாம இருக்கன்னு கூப்பிட்டு வச்சு கோர்ட்ல கேட்க முடியுமா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை? ஐஏஎஸ் ஆபீசர்களை, அரசு அதிகாரிகளை பலிகடை ஆக்கி கொள்றதுக்கு தயாரா இருக்கு அரசு. அதனால இந்த அரசாங்கத்தை திருப்தி பண்ண வேண்டிய நிலையில அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திருமாவளவன் பேசுறது நம்ம என்னைக்குமே ஒரு கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலும் கூட இன்னைக்கு கமலஹாசன் பேசுறது சனாதன சங்கிலி, என்னையா சனாதன சங்கிலி உடைக்க போற, எங்க சனாதன சங்கிலி என்னன்னு சொல்லு. ஏதாவது சனாதன சங்கிலி இந்த மாதிரி ஜாதி ரீதியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏதாவது எந்த இடத்துல சொல்லியிருக்கா? திராவிடம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்குதான் இந்த தமிழை கூட நம்ம தமிழும் படிக்க முடியல, வேற எந்த நம்ம இந்திய மொழிகள்ல எதையும் படிக்க விடாம தடுத்து தமிழையும் படிக்கல, ஆங்கிலத்திலும் படிக்கல, எல்லாத்தையும் அறகுறையா மாற்றி இருக்கிறது இந்த திராவிடத்தினுடைய பெருமை. அதுதான் சொல்ல முடியும். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவரும் மாநில செய்தி தொடர்பாளரான திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஆண்டாள் விஷயத்துல மன்னிப்பு கேட்டார் பாடலாசிரியர் வைரமுத்து. நேற்றைய தினம் பார்த்திருப்போம், ராமரை பத்தி புத்தி சுவாதீனம் இல்லாதவர் வர பேசியிருக்கார். நிச்சயமா அவர் பேசினது ஏதோ ஒரு வச்சு இது எப்படா பேசலாம் அப்படின்னு காத்திருந்து பேசின மாதிரி தான் இருக்கு. அங்கேயே இலங்கை சேர்ந்த அந்த ஆன்மீக ஜெயராஜ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இங்க தமிழகத்திலிருந்து யாருமே ஒரு எழுத்தாளர்களோ ஒரு ஆன்மீக பேச்சாளர்களோ கண்டனம் தெரிவிக்கல. பட் இவர் தொடர்ந்து இந்து கடவுள் பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன? நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லும் பொழுது மன்னிப்பு தெரிவிச்சாருன்னு சொன்னீங்க. மன்னிப்பு எல்லாம் தெரிவிக்கவே இல்லை, வருத்தம் தெரிவிச்சார். மற்றவங்களுக்கு யாருக்காவது நான் பேசினதுனால ஆண்டாளை ஒரு வார்த்தையை தாசின்னு சொல்லி தாசி மகள் அப்படிலாம் சொன்னதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், யார் மனதா புண்படுறதுக்கு தான் அப்படிதான் சொல்லியிருக்காரு, தவிர மன்னிப்பு கேட்கல. நாம தொடர்ந்து கேட்கறது ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளுடைய சன்னதியில மன்னிப்பு கேட்கணும். அந்த நிகழ்ச்சியை நடத்தின தினசரி பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் இவங்கெல்லாம் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்கணும், இப்படி எல்லாம் சொல்லி அந்த சமயத்துல ஒரு பெரிய இதுவும் நடந்தது. ஆனா அதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு முன்னாடி நாம போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இந்த வைரமுத்துவுக்கு திவசம் பண்ணோம், வைரமுத்து செத்து போன மாதிரி திவசம்லாம் பண்ணோம், இது அவர் வீட்டுக்கு முன்னாடியே பிளாட்ஃபார்ம்ல வச்சு பண்ணோம். அப்ப காவல்துறை அனுமதி, இது மாதிரிலாம் பல பிரச்சனைகள் நடந்தது. எங்கெல்லாம் அவர் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தினாரோ எல்லா இடத்துலயும் காமராஜர் அரங்கத்துல போய் நிகழ்ச்சி நடத்துறாருன்னு ஒண்ணு அந்த இடத்துல தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இந்துமணி சார்பா. அதுக்கு பிறகு இந்த மாதிரி பேசுறத கொஞ்ச நாள் அடக்கி வச்சிருந்தார். அவருடைய ஆளுங்கட்சி, அவர்களுடைய கூட்டணி கட்சி, அவருடைய ஏன்னா இவங்களுடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர், முதற் கவிஞர் அவர். ஒவ்வொரு அரசவையிலையும் முன்னோர்கள்லாம் மன்னார்கள் ஆட்சி காலத்துல இது மாதிரி புலவர்கள் அவங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அரசவை புலவர்னு. அந்த மாதிரி அரசவை புலவராக இந்த வைரமுத்துவுக்கு கவிதை எழுத தெரியுமா, பாட்டு எழுத தெரியுமா, இல்ல நம்முடைய தர்மி மாதிரி எங்கேயாவது எழுதி கொடுத்ததை வாங்கி வந்து பண்றாரா, அதெல்லாம் பெரிய கேள்விக்குரிய விஷயம். இவர் தான் எழுதுறாரா, எழுதி கொடுத்ததை நான் தான் எழுதுனேன்னு சொல்றாரான்னு தெரியல. அப்படியெல்லாம் அதுவே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் தொடர்ந்து இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி எழுதிட்டு இருக்கிறது, பேசுறது, இது வாடிக்கையா போயிருக்கு. கொஞ்ச நாள் அடங்கி இருந்தவர் இப்ப திரும்ப அரசவை புலவர், தலைமை புலவரா அப்படி நினைச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கு, இந்து மத கடவுள்களை என்ன கேவலமா பேசினாலும் இவங்க நமக்கு எந்த விதமான, ஏன்னா ஏற்கனவே அவர் பார்த்திருக்காரு, பொன்முடி பேசுறாரு,
வைணவம் சைவம் பத்தி பேசி நின்னா என்ன படுத்தா இல்ல என்ன அதுக்கு வந்து பாத்துருப்போம் அவரோட பதவியே போயிருக்கு, பறிப்பே இருக்கு. அப்படி இருந்தும் பேசுறாரு. பதவி எப்படிங்க பறி போச்சு? யாரு இதுக்காக தூக்குனாங்க? கோர்ட் வந்து சோமோட்டோவா கேஸ் எடுத்தது. கேஸ் எடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லுது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 இடங்கள்ல புகார் கொடுத்துருக்காங்க. புகார் மேல நடவடிக்கை எடுத்து உடனே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லுது. உடனே காவல்துறை என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து 1972ல ஏதோ பட்டிமன்றத்துல பேசின விஷயம், அவர் இப்ப பேசல, அந்த பேசினதை இவர் கோட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. காவல்துறை யாருக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னா, பொன்முடிக்கு வக்காலத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல கீழே வரும்பொழுது சொல்றாங்க, இந்த பொன்முடி பேச்சினால தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் கலவரம் நடக்கல, எந்த இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடக்கல, போராட்டம் நடக்கல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படல, ஆகையினால இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல, நாம் விசாரித்ததுல இதனால யாருக்கும் எந்த விதமான மனது புண்படவும் இல்லை. நம்ம அப்படி பச்சை பொய்ய போட்டு வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க, ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்க பேசுனது 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ பேசுறாங்க. நாம உடனடியா இதற்கான புகாரை 8ஆம் தேதி கொடுக்குறோம். 6ஆம் தேதி கொடுத்துட்டு அது 8ஆம் தேதி நம்ம சிஎஸ்ஆர் வாங்குறோம். சிஎஸ்ஆர் வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க 15ஆம் தேதி ஹிந்து அன்னையர் முன்னணி சார்பா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டமும் மாநகரத்தினுடைய தலைநகரங்கள்ல, மாநகராட்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹிந்து அன்னையர் முன்னணி சார்பா ஆர்ப்பாட்டம் நடத்தும். சென்னையில அதே மாசம் 17ஆம் தேதி சென்னையில சிவானந்தா சாலையில காவல்துறை அனுமதியோட ஹிந்து அன்னையர் முன்னணி ஆர்ப்பாட்டம் நடத்துது. ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல அந்த சமயங்கள்ல தொடர்ந்து இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பல பேர் ஹிந்து இயக்கங்கள், தேசியவாதிகள் இவங்கெல்லாம் பேசினாங்க, ஆன்மீகவாதிகள்லாம் பேசினாங்க, குறிப்பா ஹிந்து ஆன்மீகவாதிகள் பேசினாங்க. ஆனா எதுவும் இதெல்லாம் எல்லாத்தையும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி அந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சென்னையில ரிப்ளை கொடுத்துருக்காரு. நாம உடனடியா அதுக்கும் பதில் கொடுத்துருக்கோம். நீங்க சொல்றது முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிற மாதிரி சொல்றீங்க. சென்னையில 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பேசினதை ஒட்டி பல எதிர்ப்பு சம்பவங்கள், குரல் கொடுக்க விஷயங்கள், கனிமொழி உட்பட கண்டிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் வசதியா மறைச்சிட்டோ இல்ல மறந்துட்டோ இல்ல வேணும்னே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதை பண்ணிருக்கீங்க. அதனால இந்த நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கக்கூடிய விசாரணையில எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம பதில் கொடுத்தோம். திரும்ப நாம இதுக்கு சம்பந்தமான கோர்ட்டுக்கு போற வேலை அடுத்தது சம்பந்தமா போறோம். நீங்க பாருங்க, எந்த வழக்கா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனடியா நம்முடைய காவல்துறை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால நீதிமன்றமே சூமோட்டோவா, நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டோவா இந்த கேஸை எடுத்து இது விசாரிக்கிறார். இப்ப வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் விஷயத்துல கோர்ட்ல இன்னும் கேஸ் இருக்கு, அது எந்த நிலைமையில இருக்கு? அதாவது நீங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்துல பரபரப்பா பேசப்படுமே தவிர அதுக்கு பிறகு இந்த கேஸ் எல்லாம் விசாரணைக்கு எடுக்கிறதே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த விசாரணைக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இது ஒன்றும் அவசரம் இல்லை, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா இதை விட முக்கியமான கேஸ், அவசரமான கேஸ் அந்த எல்லாம் விசாரணைக்கு வருது, இதனால தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த கேஸும் கூட இன்னும் கூட விசாரணையில அந்த வழக்கு நீதிமன்றத்துடைய பார்வையில இருக்கு. ஆனாலும் இந்த ஆள் தொடர்ந்து இந்த வைரமுத்து இப்படி பேசிட்டு இருக்கான். அதனால இந்த வாய்க்கொழுப்பு, அதே மாதிரி இப்ப சமீபத்துல திருக்குறளுக்கு வந்து இவர் ஒரு விளக்க உரை எழுதினாரு. இந்த திருக்குறளுடைய விளக்க உரைய பரிமேலழகர் தான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய விளக்க உரையிலேயே பொருள் உரையிலேயே பரிமேலழகர் தான் முதல் விஷயம். அவரோட இதுவும் எடுத்துதான் மற்றவங்க எல்லாம் கோட் பண்ணி அதுக்கு பிறகு இன்றைக்கேற்ற மாதிரி தமிழ்ல சிலது மாத்துறாங்க. ஆனா இவர் மாத்தினது இவர்ல பார்த்தா பல விஷயங்கள்ல திருக்குறளுடைய அர்த்தமே மொத்தமா மாத்தி இவருக்கு என்ன தெரியுமோ இல்ல இவர் யாரு எழுதி கொடுத்தாங்களோ அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. அதனால எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு முயற்சியை இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு. என்ன காரணம்? ஏதாவது எதிர்பார்க்கறாங்க? அத காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நீங்க வந்து இந்த திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழுக்கான மரியாதை, தமிழை இல்லாம செய்யணும், உங்க வீட்டுல சாதாரணமா ஒரு வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலம் பேசணும்னு சொன்ன ஈவேராவினுடைய வழி வந்தவர்கள். அதனால இவங்களுக்கு தமிழ் சொல்லி இருக்கக்கூடிய, தமிழ் மூலம் வளர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீகமோ கடவுள்களோ இதை பத்தி எல்லாம் மக்களுக்கு தெரிந்து விடக்கூடாது. இதையெல்லாம் இல்லாம மறக்கடிக்கப்படணும், இல்லாம காணாம போகணும், அதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, ஜெகத் ரட்சகன் ஒரு ஆன்மீகவாதி, வைணவத்துல ரொம்ப நம்பிக்கை கொண்டவர். அவர் நடத்தக்கூடிய இந்த கம்பன் கழக நிகழ்வுல இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் மீட்டு புகழ் வைரமுத்து எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்தணும்னு என்ன அவசியம்? நீங்க திருக்குறளை பத்தி, திருக்குறளுக்கு உரை எழுதுறதுக்கு
கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு ஆள் வைரமுத்து. ரெண்டாவது, அங்க வந்து நம்முடைய இந்த நாடு முழுக்க போற்றக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதை புருஷனாக பார்க்கக்கூடிய ஸ்ரீராமன், நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பாராட்டுகின்ற நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்துல, வகுத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துல போற்றக்கூடிய ஸ்ரீராமனை கேவலப்படுத்தி பேசக்கூடிய விஷயம் சென்னையில நடந்தது. நீங்க ஜெகத் ரட்சகன் உடனே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஏங்க இது மாதிரிலாம் பண்றீங்க, இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க ஆன்மீகவாதி. ஜெகத் ரட்சகனை தாண்டி இலங்கை ஜெயராஜ் அவர்களே சொல்றாரு, இதை வந்து கண்டிக்க வேண்டியது இலங்கையிலேருந்து ஒருத்தர் வர வேண்டியதா தான் இருக்கு. ஏன் தமிழ் எழுத்தாளர்களோ ஆன்மீக பெரியவர்களோ ஏன் இதை யாருமே இதை கண்டிக்க கூட முன் வர மாட்டேங்கிறாங்க? அதாவது நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள், இல்லைன்னா ஆன்மீக பெரியவர்கள், தமிழ் இலக்கியவாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆன்மீக பெரியவர்கள் யாராவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாங்க, இது தப்பு, நடக்கிறது தப்புன்னு சொன்னா உடனே அவங்க பேர்ல வழக்கு போடுறோம். ஏதாவது ஒரு காரணமா. நீங்க பாருங்க, முருகபக்தர் மாநாட்டுல நம்முடைய ஆதீனம் அவர்கள் ரொம்ப வந்து சிறவை ஆதீனம் வந்து பேசுறாரு, முழுக்க முழுக்க முருகனை பற்றி, கடவுளை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி தான் போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க அதே மாதிரி நம்முடைய மதுரை ஆதீனத்துக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி, அதனால நான் கேட்கிறேன் இந்த கேள்வியை, அவர் மதுரை ஆதீனம் பேட்டி கொடுத்தாரு, ஏதாவது மதக்கலவரம் வந்துச்சா, ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சா, ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா, எதுக்காக போய் அவர் மேல உடனே எஃப்ஐஆர் போட்டு அவருக்கு வந்து ஹெர்னியா ஆப்ரேட் பண்ணி படுத்திருந்த போது கூட உதவியாளர்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு போய் விசாரிக்க வேண்டிய அவ்வளோ முக்கியமான விஷயமா? நீங்க ஏன் திருநெல்வேலியில ஒரு எம்பி, முன்னாள் எம்பி, அந்த எம்பி பாதிரியார ஓட அடிக்கிறாரு, அந்த அடிச்ச ஒரு புகார் கொடுக்குற, அடி வாங்கின பாதிரியார் புகார் கொடுக்குறாரு, அவர் மேல எஃப்ஐஆர் போடல, வழக்கு விசாரணை கொடுக்கல, கூப்பிடல, சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கல. நீங்க திமுக காரனா இருந்தா, இல்ல சிறுபான்மையா இருந்தா சட்டம் அது மாதிரி ஏதாவது மாறி இருக்கான்னு? சிறுபான்மைக்கு ஒரு சட்டம், பெரும்பான்மைக்கு ஒரு சட்டம், கிரிமினல் லா எல்லாருக்கும் காமன் தானே. ஏன் இந்த இடத்துல மட்டும் இந்த வித்தியாசம்? நீங்க இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இந்துக்கள் சன்னியாசிகள், ஆன்மீகவாதிகள், மடாதிபதிகள், ஆதீனங்கள் இவங்க மேல ஏதாவது ஒரு வகையில வழக்கு போட்டு இனிமே வாய் திறக்க கூடாது மிரட்டல் அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்துக்கள் மீதான ஒரு மிரட்டல் அரசியல். அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம், இது இந்து விரோத அரசாங்கம். இந்த இந்து விரோத அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த வைரமுத்து போன்றவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் என்ன பேசினாலும் சரி, இவன் ஒன்னும் பண்ண மாட்டான், நமக்கு ஆதரவா இருக்கான், நாம சொல்றது தானே செய்யக்கூடிய அரசாங்கம். இவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தானே இவங்க செய்யக்கூடிய ஆட்கள். கோர்ட்ல ஆனா தொடர்ந்து கொட்டு வாங்கிட்டே தானே இருக்காங்க. பாருங்க, நீங்க சொன்ன திரவியம் எம்பி, முன்னாள் எம்பி, அதுலயுமே கோர்ட் வந்து முடிச்சு வைக்கலாம், அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னாங்க. சோமோட்டாவா பொன்முடி அவர்கள் இதுலயே வந்து கொட்டு வாங்கினாங்க. இப்ப அந்த ஆண்டாள் விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கோர்ட்ல வந்து போய் அவமானப்பட்டோ கொட்டு வாங்கிட்டே தான் வருது அரசாங்கம். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை எதுவுமே கிடையாதுங்க. யாரை நீங்க கோர்ட்ல நீதிமன்றம் யாரை கூப்பிட்டு, ஏதாவது அமைச்சரை கூப்பிட்டு வச்சு, நீங்க ஒன்றும் இல்லை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நீ வந்து தமிழ்நாட்டில் இத்தனை திருக்கோயில்கள் ஒன்றும் பூஜை பண்ணாம, ஒரு கால பூஜை இல்லாம இருக்கு, 35,000 கோவில்கள் இடிஞ்சு விடக்கூடிய நிலையில இருக்கு, அதை பாதுகாக்க வேண்டிய நீ ஏன் இது செயல்படாம இருக்கன்னு கூப்பிட்டு வச்சு கோர்ட்ல கேட்க முடியுமா? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரை, அந்த அமைச்சருடைய அது செக்ரட்டரியோ, அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோ இல்லை கமிஷனரை தான் கூப்பிட முடியும். அதனால IAS ஆபீசர்களை, அரசு அதிகாரிகளை பலிகடை ஆக்கி கொள்றதுக்கு தயாரா இருக்கு இந்த அரசாங்கம். அதனால இந்த அரசாங்கத்தை திருப்தி பண்ண வேண்டிய நிலையில அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன இவங்களோட பே மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதாவது இந்த சினிமாவில் வர மாதிரி, இதுல சர்க்கஸ்ல வர மாதிரி ஒரு ட்ரில் மாஸ்டர் இருப்பார், அவர் சொல்றத செய்யக்கூடிய விலங்குகள் இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, IAS IPS அதிகாரிகளை ட்ரில் மாஸ்டர் மாதிரி இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க சொல்ற வேலையை அவங்க செய்ய வேண்டிய நிலையில இருக்காங்க. அதனால தொடர்ந்து நீதிமன்றத்தினால கூட்டுப்படுறாங்க. 5 IAS ஆபீசர்ஸை கூப்பிட்டு வச்சு, நீங்க கடலூர்ல இருக்கக்கூடிய கோவில் நிலத்துல எவனோ ஒருத்தர் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நடத்துறான், அதை அகற்ற சொல்லி நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு, அதை அமல்படுத்தலன்னு சொல்லி திட்டுறாங்க, 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லை, இந்த அதிகாரிகள் அவங்க பலிகடை ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு இவங்க தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கும் சனாதனம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த இந்து மதத்துல வந்து ஜாதிய உளவியல் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்தை மீண்டும் இழுக்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் பார்த்துருப்போம், அகரம்,
அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கல்விங்கிறது வந்து சர்வாதிகாரத்தையும் சனாதன சங்கிலியும் உடைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான் அப்படி சொல்லிட்டு மீண்டும் சனாதன தர்மத்தை பத்தி பேசுறாரு. அதாவது இவங்க சனாதன தர்மத்தை பத்தி, சனாதன தர்மத்தை அடிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசின ஒருத்தரோட நிலை இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? நாடு முழுக்க கர்நாடகால சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஓட வேண்டிய நிலையில வாயை மூடிட்டு அமைதியா இருக்காரு. யார் ஒளிப்பங்கிழிப்பன்னு பேசினாரோ, எப்போ அவர் நீட்ல அப்படிதான் பேசுவார், எங்களுக்கு ரகசியம் இருக்குல்லாம் பேசினார், அப்புறம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்காரு. அதே மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன், கொசு மாதிரி, டெங்கு மாதிரி, மலேரியா மாதிரி ஒழிப்பேன்னு சொன்ன ஆளு இன்னைக்கு வாய் மூடிட்டு அமைதியா இருக்காரு. காரணம், நீதிமன்ற நடவடிக்கை தமிழ்நாட்டுல இல்லை. தமிழ்நாட்டில் அதுக்கும் நம்ம புகார் கொடுத்துருக்கோம், அதுக்கும் வழக்கு பதிவு இல்லை. ஏன்னா இவங்க தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் யாரு மேலேயும் வழக்கு போடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவன் என்ன பேசினாலும் சரி, அதுக்காக வழக்கு போடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆனா வெளி மாநிலங்கள்ல நடந்த வழக்குகள் நீதிமன்றங்கள்ல இன்னும் விசாரணைக்குள்ள இருக்கு. அதுக்காக இவர் போய் ஆஜராயிட்டு இருக்கார். நீங்க இதுல ஹைகோர்ட்ல போய், நீங்க கர்நாடகா ஹைகோர்ட்ல போய் 1 லட்சம் ரூபாய் பிணையில வெளியே வந்திருக்காரு. பிணையில இருக்கக்கூடிய குற்றவாளி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால இவரெல்லாம் பேசினதுக்கு பிறகு பல பேர் அமைதியா இருந்தா, இப்ப திரும்ப இந்த திருமாவளவன் மாதிரி, திருமாவளவன் பேசுறது நம்ம என்னைக்குமே வந்து ஒரு கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலும் கூட இன்னைக்கு கமலஹாசன் பேசினது சனாதன சங்கிலி, என்னையா சனாதன சங்கிலி உடைக்க போற, எங்க சனாதன சங்கிலி என்னன்னு சொல்லு. ஏதாவது சனாதன சங்கிலி இந்த மாதிரி ஜாதி ரீதியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏதாவது இடத்துல சொல்லியிருக்கா? எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லைங்க. ஏதாவது தமிழ்நாட்டு மக்களை இந்த சனாதன தர்மத்தின் பக்கம் இருந்து பிரிக்கணும். நீ வேற, தமிழன் வேற, சனாதன தர்மம் வேற, இந்து மதம் வேறு அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறதுக்கான முயற்சி. நீங்க பிரிட்டிஷ்கார பிரிச்சாலும் சூழ்ச்சியை வச்சிருந்தா, அவனுக்கு பிறகு பிரிட்டிஷனுடைய கால் நக்கிகளாக, ஷூ நக்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை அப்படியே இன்னைக்கும் கூட இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தொடர்ந்து நாங்க சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தினுடைய சங்கிலியை உடைப்போம், சனாதனத்துல படிக்க கூடாதுன்னு எதா இருக்கா? நீங்க யார்? கம்பன் யாருங்க? கம்பன் யாரு? கம்பன் ஒரு தறி நயிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்தவர். சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காரு, தமிழ் படிச்சிருக்காரு, தமிழ்ல எழுதியிருக்காரு. அவர் என்ன சனாதனத்துல பாதிக்கப்பட்டு படிக்காம போயிட்டாரா? ஔவையார் யாரு? ஔவையார் பெண் தானே. ஔவையார் பெண்கள் படிக்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் தமிழ் படிச்சவங்க இருக்காங்க, பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், நாடு முழுக்க போனவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லா மொழியும், பல மொழிகளை பேச எழுதெல்லாம் தெரிஞ்சவன் தமிழனா இருந்திருக்கான். என்னைக்கு இந்த திராவிடம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்குதான் இந்த தமிழர்களும், நம்ம தமிழும் படிக்க முடியல, வேற எந்த நம்ம இந்திய மொழிகள்ல எதையும் படிக்க விடாம தடுத்து, தமிழையும் படிக்கல, ஆங்கிலத்திலும் படிக்கல, எல்லாத்துலயும் அறகுறையா மாத்தி இருக்கிறது இந்த திராவிடத்தினுடைய பெருமை. அதுதான் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்துரும், நேற்று வந்து கிறிஸ்துவ அமைப்புகள் அவங்களாம் வந்து எஸ்சி கிறிஸ்டினாக மாறினவங்க எல்லாருமே வந்து மீண்டும் அவங்கள வந்து பட்டியல் ஜாதி அந்த இதை எஸ்சி லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே அறிவிச்சிருக்காங்க. பல சர்ச்சில் வந்து கருப்பு கொடி ஏற்றி அந்த இது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஆனால் அவங்க ஜாதிகள் இல்லை, மற்ற எந்த மதத்துலையும் அது கிடையாதுங்கிறாங்க. பட் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது கிறிஸ்துவ அமைப்பில் இருந்தாலும் சரி. இதற்கு உறுதுணையாக நம்ம பார்த்துருவோம், சட்டமன்றத்தில் தீர்மானமே வந்து டிஎம்கே வரப்போ அவங்க போட்டிருந்தாங்க, கன்வெர்ட் ஆனவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு முரணா இருக்கே, இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அபைடா இருக்கா இல்லை எப்படி அது எதிராக இருக்கு? கான்ஸ்டியூஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குங்க, மதவாரி இடஒதுக்கீடு கிடையாது. மதம் மாறினா மதம் அல்ல, மதம் மாறினா இல்லை, மதத்தின் பெயரால இடஒதுக்கீடு கிடையாது. இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்ததனுடைய நோக்கமே பட்டியலினத்தவர்கள், பழங்குடி இனத்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து உயர்ஜாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக இந்த தீண்டாமை இதெல்லாம் சமுதாயத்தினுடைய, இந்து மதத்தினுடைய சாபக்கேடாக வந்தது. அந்த விஷயத்தை மாற்றணும், அவங்களும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக ஒரு 10 ஆண்டுகளுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வருவோம், அடுத்தடுத்து ரெவியூ பண்ணி இது தேவையானால் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி, அதுதான் வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்ற விஷயம். நீங்க இந்து மதத்துல மட்டும்தான் இந்த மாதிரி தீண்டாமை இருக்கு. ஆகையினால் இது என்ன, இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள், ஆகையினால பாரத நாட்டில் பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிறதுனால அங்க தீண்டாமை இருக்கு. இந்த தீண்டாமை நோய் போகிற வரைக்கும் நாம இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. நீங்க மதத்தின் அடிப்படையில எந்த காலத்திலையும் இடஒதுக்கீடு இருக்கணும்னு நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்லவே இல்லை. நீங்க மதத்தின் பேரால் நீங்க தமிழ்நாட்டில் வந்து 3% முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. என்ன பேர்ல? முஸ்லிம்களுக்காக இடஒதுக்கீடுனா இருக்கு. முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா நேரடியா முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 3% கொடுத்தா அது சட்டத்துக்கு புறம்பானது. ஆகையினால பிற்படுத்தோர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு 3% கொடுத்தாங்க.
வேணாம். யாரு? கருணாநிதி கொடுத்தார். கொடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு வேண்டாங்க, நீங்க 3% நாங்க அதை விட அதிகமான இடங்கள்ல எங்களுடைய அரசாங்க பணியில, அரசு பணியில எல்லாத்துலயும் எங்க ஆட்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் போயிட்டு இருக்காங்க, 3% இது குறுகிடும், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்ன பிறகு அதையும் வாபஸ் வாங்கிட்டாரு. ஏன்னா அவரையும் கூட பிற்படுத்தவர் பட்டியல் நீங்க பாருங்க, இந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்கள் பிசி இவங்களுக்கு இருக்கக்கூடிய 30% உடைச்சு கொஞ்சமா இவங்களுக்கு அவங்களுக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து இதை கூட நமக்கு குறைஞ்ச போது பிசி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு தமிழ்நாட்டில் நமக்கான இடஒதுக்கீடு குறைஞ்சிட்டு போகுதுன்னு பிசி மக்கள் புரிஞ்சுக்க தயாரா இல்லாம இருக்காங்க. ஏதோ எடுத்து கொடுத்துக்கோ நீங்க 3% போன பிறகு நமக்கு பிற்படுத்தவர்களுக்கு குறைஞ்சு போச்சு, அவங்களுக்கான அரசு வேலை வாய்ப்பு 3% குறைஞ்சு போகுது. அதை புரிஞ்சிக்காம அமைதியா இந்த சமுதாயம் வேடிக்கை பார்த்துட்டு, அதனால இவங்களுக்கு இடஒதுக்கீடு மத ரீதியான இடஒதுக்கீடு இல்லைன்னு நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிய அத்தனை தலைவர்களும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தானே இவர்களுக்கான விஷயம் தேவை. 3% இடஒதுக்கீடு இல்லை நாடு முழுக்க இடஒதுக்கீடுன்னு சொல்லும் பொழுது, முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இடஒதுக்கீடுன்னு சொல்லும் பொழுது உங்களெல்லாம் யார் ஒடுக்குனது? முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால யாரையாவது ஒடுக்குனாங்களா? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்து அப்போது இருந்த இந்த பட்டியலிடத்தவர்கள் தீண்டத்தகாதவர்கள் இப்படி பிரிஞ்சிருந்த காரணத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக முஸ்லிம்களை என்னையாவது அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்களா என்ன? முஸ்லிம்களை இல்லையே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. நீங்க என்ன பாதிச்சிருக்கீங்க? கிறிஸ்தவர்கள் என்ன பாதிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நாடு முழுக்க கிறிஸ்தவர்கள் தான் அதிகமான இடத்தை வச்சிருக்கக்கூடியவங்க. அவங்க தான் நீங்க இவ்வளவு பேசுறீங்களேங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் முதல்ல இந்த பட்டியலின சகோதரர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஆயர் இது கொடுங்க, ஃபாதர் ஆக்குங்க, பைபிள் காலேஜ் எல்லாம் அவங்களையும் படிக்க வைங்க, படிக்க வச்சு ஆயர் பதவி கொடுங்க, பிஷப் ஆக்குங்க. அதெல்லாம் ஏதாவது எங்காவது பண்ணியிருக்கீங்களா? யார் இந்த மாதிரி இன்னைக்கு யார் இந்த பட்டியலினத்துல இருந்து மதம் மாறி போனாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து சென்னையில வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. கிறிஸ்தவர் எங்களையும் எஸ்சி கிறிஸ்தவர்களையும் நீங்க வந்து ஆயர்களாக அறிவிக்கணும், பிஷப்பா போகணும் அப்படிலாம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் துறையூர்ல சென்னையில நடந்திருக்கு, தலைநகரத்துல நடந்திருக்கு, துறையூர்ல நடந்திருக்கு, பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நடக்குது. எங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றது, திருமாவளவன் இதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாரு, இங்கதான் சனாதனம் அதெல்லாம் பேசுறீங்க, சனாதனம் இதை வந்து பட்டியலினத்தவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அடக்கி வச்சுட்டாங்க, நாங்க பிதுக்கிட்டு வந்தோம் அப்படியெல்லாம் பேசுறீங்க. அங்க என்ன ஆச்சு? கிறிஸ்தவர்கள் ஏன் போய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேச வேண்டியது தானே? கிறிஸ்தவர்களுக்கு யார் இந்த மதமாறி போன பட்டியலின சகோதரர்களுக்கு அவங்களுக்கு ஆயர் பட்டம் கொடுங்க, ஆயர் பதவி கொடுங்க, பிஷப் ஆக்குங்கன்னு பேச வேண்டியது தானே? ஏன் பேசாம இருக்காரு? அமைதியா வேடிக்கை பார்க்கிறாரு. நீங்க தான் பட்டியலினத்த சகோதரர்களுக்கான ஒற்றை குரலாக பேசக்கூடியவர் நீங்களே சொல்லிக்கிறீங்களா? பேச வேண்டியது தானே? ஏன் பேசல? அதனால இவங்களுடைய நோக்கம் மதமாற்றத்துக்கு உறுதுணையாக. ஏன்னா நீங்க பாருங்க, சமீபத்துல கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி மரம் மாறி போன பிறகு கூட ஹிந்துவாக சர்டிபிகேட்ல இருப்பான், ஆனா அவனோட பிராக்டிசிங் முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இப்படிதான் பிராக்டிசிங் கிறிஸ்டியனா இருப்பான். அதனால ஆனா ஹிந்து சர்டிபிகேட் படி இந்துக்களுக்கான சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு அங்க இருந்துட்டு இருப்பான். இந்துக்களுக்கான சலுகைகளை அனுபவிப்பதன் மூலமாக ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த இடஒதுக்கீடானது குறைஞ்சு போகிற காரணத்தினால இவங்களுக்கு வராது அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம பிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டா இவன் பிராக்டிசிங் கிறிஸ்டியன் கண்டுபிடிச்சா அவனை பதவியில இருந்து நீக்கக்கூடிய இதெல்லாம் நடக்குதுங்கிறதுனால அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையிலே கிறிஸ்தவத்துல மதம் ஜாதி இல்லை, நாங்க ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு பேசித்தானே மதம் மாத்தினீங்க. எங்கெல்லாம் வந்து இந்த பட்டியலின சகோதரர்கள் நீங்க என்ன போய் பேசினாங்க? இவங்க கிறிஸ்தவர்கள் மதம் மாத்தும் போது திருமாவளவன் என்ன பேசினாரு, ராசா என்ன பேசினாரு, கிறிஸ்தவத்துல ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா நீங்க தானே பேசுனீங்க. ஏன் இப்போ பட்டியலின சகோதரர்களுக்கு இது மாதிரி மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஏன் பேசுறீங்க? அவன் தான் கிறிஸ்தவன் ஆயிட்டானே, அவனுக்கான எல்லா உரிமையும் அவனுக்கு தானா வந்துடுச்சு, இல்ல சமுதாயத்துல அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, சமுதாயத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு போயிட்டான்னு சொல்றீங்கல்ல. இப்ப ஏன் அதுக்காக பட்டியலின சகோதரர்களுக்கு மதம் மாறியவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடுன்னு பேசணும்? என்ன அவசியம் வந்தது? அப்ப ஒண்ணு சொல்லுங்க, கிறிஸ்தவனாக மாறினாலும் கூட அவன் பட்டியலினத்தை சார்ந்தவன் தான், தீண்டத்தகாதவன் தான், அவன் வந்து பிற்படுத்தப்பட்டவன் தான், அவன் வந்து பழங்குடி இனத்தை சார்ந்தவன் தான், அவனை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளாது, கிறிஸ்தவம் சரிசமமாக பார்க்காது அப்படிங்கறது சொல்லுங்க. அப்படி சொன்னா ஓகே, எல்லாருக்கும் ஓகேங்க, இந்து மதத்துல கூட இருக்குங்க, இங்கேயும் கூட இருக்குங்க, இஸ்லாத்துலயும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க.
அதெல்லாம் இல்லை. இந்து மதத்தை பத்தி மட்டும் தொடர்ந்து சொல்லுவீங்க. ஆனா கிறிஸ்தவத்துல இது நடக்குது. நீங்க கிறிஸ்தவத்துல சமீபத்துல நிறைய நடந்திருக்கு, சம்பவங்கள் நடந்திருக்கு. சென்னையில ஒரு அம்மா குழந்தை இறந்து போச்சு. சிஎஸ்ஐ இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல போய் சர்ச்சினுடைய சுடுகாட்டுல போடலன்னா இல்ல அதெல்லாம் கிடையாது, நீ போய் ஊர்ல போயிட்டு அதே இடத்துல நீ பெந்தேகோஸ்தேவா நீ அங்கேயே போய்க்கோ அப்படின்னு சொன்ன சம்பவங்கள்லாம் நடக்குது. அதனால இங்க கிறிஸ்தவத்துல நான் எதுக்கு சொல்றேன்னா, கிறிஸ்தவத்தை பற்றி தூக்கி பேசக்கூடிய, ஆதரித்து பேசக்கூடிய, ஜாதி இல்லைன்னு பேசக்கூடிய, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு பேசக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் ஆராசா போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் வாய் திறந்து பேசணும். இதுக்கு பதில் சொல்லணுங்கிறது தான் நம்முடைய கேள்வி. காலையில் இறுதியான கேள்வியா, பிள்ளையார் சதுர்த்தி வேற வருது. அதில் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. உடனே அது இந்து தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க. அடுத்தது நீங்க இலவசமா பிள்ளையார் சிலை தமிழக மக்களுக்கு கொடுக்கணும் முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் வைக்கிறீங்க. பிள்ளையார் சதுர்த்தி வேற வரலைங்க, பிள்ளையார் சதுர்த்தி வருது. தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய மக்கள், இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழா. நீங்கள் எல்லா கிறிஸ்தவத்தினுடைய பண்டிகைகளுக்கு போகிறீங்க, முஸ்லீம்களுடைய பண்டிகைகளுக்கு போகிறீங்க, வாழ்த்து சொல்கிறீங்க. அனைவருக்குமான முதல்வர், அனைத்து மக்களையும், அனைத்து சாதியினரையும், அனைத்து மதத்தினரையும் சரிசமமாக நடத்துவேன்னு சொல்லி உறுதிமொழி ஏற்ற முதல்வர். அதனால நீங்கள் இந்த விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம். வரதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை, இலவசமாக பிள்ளையார் அதுக்கு அடுத்தது ரம்ஜானுக்கு கஞ்சிக்கு நோன்பு கொடுக்குறீங்க, நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறீங்க. இப்போ கிறிஸ்தவன் ஜெருசலேம் போகிறதுக்கு இப்போ பணம் கொடுக்குறீங்க, நிதி கொடுக்குறீங்க. இந்துக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் பிள்ளையார் கொடுங்கன்றோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு பல கிராமங்களில், அதாவது இந்த பிள்ளையாருடைய திருவுருவத்தை செய்யக்கூடிய, திருமேனி செய்யக்கூடியவர்கள் குறைஞ்சு போயிட்டான். கைவினை தொழிலாளர்கள்லாம் இல்லாமல் போயிட்டான். அது என்னடா காரணம்னு சொன்னால், எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு இந்த ஒரு 3 மாசத்துல மட்டும்தான் எனக்கு வருமானம். அந்த வருமானத்தையும் அரசாங்கம் இந்த காரணம் அந்த காரணம் இது. இன்னொரு பக்கம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அது எப்படா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குங்கிறது ஒன்று தெரியும்னு சொன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்தாதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துடுச்சு, நாம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி உடனே அறிக்கை கொடுப்பாங்க. அது வரைக்கும் அது ஒரு போர்டு, அப்படி ஒரு வேலை இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. அதுவரை தூங்கி அந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறவன் கரெக்டாக இந்த நேரத்தில் மட்டும் விழிச்சுக்கிட்டு நீர்நிலைகளில் கரைக்கக்கூடாது. அப்போ எங்கே கரைக்கிறது? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸை இடித்து தள்ளிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய குளத்தை வெட்டுவோம், அதில் போய் கலைப்போமா? நீர்நிலையில் கரைக்கக்கூடாதுன்னா நீங்கள் மற்ற நீர்நிலையில் கரைக்கக்கூடிய, வருஷம் முழுக்க நடக்கக்கூடிய கரைப்பு, அதாவது கெமிக்கல் இதுவெல்லாம் நடக்குது, அதெல்லாம் வாய் திறந்து பேசுறீங்களா? ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டத்திலாம் அங்கே இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் இது பாலாறில் விட்டு பாலாத்து தண்ணியே மலடாக்கி அந்த பகுதி மக்களையே மலடாக்கக்கூடிய மிக மோசமான நிலை, குரோமியம்லாம் இருக்கக்கூடிய மிக மோசமான நிலையில் அந்த இடத்துக்கு அந்த மாவட்டத்தை மக்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்களே. அப்பெல்லாம் இவர் எங்கே, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எங்கே போயிருந்தாங்க? அதனால இந்த சமயத்தில் மட்டும்தான் இவங்க வாய் திறப்பாங்க. அதனால நம்முடைய முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுறோமோ அந்த விழாவை நீங்கள் இந்த யார் இந்த திருமேனிகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கான நிதி உதவி கொடுக்கறது, கடன் உதவி கொடுக்கறது, அதே மாதிரி சின்ன சின்ன விநாயகரை செய்து கொடுத்து அதை வீடுகளுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுங்க. ஏன் பெருவாரியான இந்துக்களுடைய வரிப்பணத்தில் தானே இந்த அரசாங்கம் நடக்குது. அதனால கொடுக்கறதுல என்ன தப்பு? சிறுபான்மை கொஞ்சம் பணத்தை அவங்க வரியாக கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் அவங்க என்ன வரி கொடுக்குறானோ அதுக்கு மேலே வாரி கொடுத்துட்ருக்கீங்களே. நாங்கள் பெரும்பான்மையான இந்துக்கள், எங்களுடைய வரிப்பணத்தில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால எங்களுடைய பண்டிகைக்கு கொஞ்சம் நிதியை கொடுத்து இதுக்கான விஷயத்தை செய்யுங்க, ஆதரவு கொடுங்க, உதவி பண்ணுங்கன்னு அந்த வாழ்க்கையில நலிந்து போயிருக்கக்கூடிய அந்த கைவினைஞர்களுடைய வாழ்க்கை மேலே வரணும். அதற்காக உதவி பண்ணுங்க, மண்ணு கொண்டு வர்றதுக்காக அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அதில் என்ன தப்பு இருக்கு?